Hi friends, welcome to Raira Vlog. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கிங் vlogல செஷ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். இங்கே பன்னீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு பட்டரில் லைட்டாக டாஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பட்ரு போட்டிருக்கேன், ஆயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்ச ஆனியன், இஞ்சி, கார்லிக் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். பன்னீரை லைட்டாக அந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வெட்டி வச்ச காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். கேப்சிகம், பீன்ஸ், கோஸ், கேரட் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். இதை லைட்டாக எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வேக வச்ச ரைஸ்லேயே நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. பண்ணி வச்சுருக்க செஷ்வான் சாஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ நான் அதை என்னோடய தேவைக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இப்படி எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடணும். ரைஸ் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஹாஃப் பாயில் அளவுக்கு நான் குக் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இதை நம்ம ஷெஸ்வான் சாஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்தீங்களா, ஹோட்டலில் இருக்கிற ஸ்டைலில் நமக்கு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ரைஸ்லாம் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா பன்னீரை ஆட் பண்ணுறேன். பன்னீர் லாஸ்ட்டாக போட்டால் போதும். மெதுவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம செஷ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம் வீட்லேயே. இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். செஷ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.